அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்படி லாஸ்ட் வீடியோ வரைக்கும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோல 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனுடைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பினுடைய பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஸோ அது வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஸோ வேர்ல்டுலேயே அரசியலமைப்பு அப்படிங்கிறத முதல் இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ, அமெரிக்கா தான் முதல்ல கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதுக்காக கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு? அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுக்கான அந்த கம்பைலேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அப்படிங்கிற டேர்ம்ல சொல்றோம். ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் இருந்தே கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்துட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்ல நமக்கு நிறைய சட்டங்கள் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த சட்டங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட், சாசன சட்டங்களாகவோ இல்ல கவுன்சில் ஆக்ட், ஆட்சிக்குழு சட்டங்களாகவோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்க சட்டங்களாகவோ பல பரிணாமங்கள்ல செயல்படுத்தப்பட்டு வந்தது. பட் ஆனா அது எல்லாமே இந்தியாவுக்கான சட்டங்களை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் ஆனா அது எல்லாம் எந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இருந்து இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டதாக அந்த சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்றவை எல்லாமே எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இந்தியாவுடைய கல்ச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாடு இதுக்கு ஏற்ற மாதிரியான அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படலை. அப்படிங்கறதுனால இங்கிலாந்து அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா சட்டங்களையுமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் நம்ம இந்தியாவில் சுதந்திரத்துக்காக மட்டும் போராடாம எதுக்காகவும் சேர்த்து நம்ம போராடணும். We also fought for the constitution. அரசியலமைப்புன்னு ஒன்று வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம தொடர்ச்சியா போராட ஆரம்பிச்சோம். ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிறது, அரசியலமைப்பு அமைச்சு சட்டமயமாக்குறது, அண்ட் தென் மக்களாட்சி மயம்னு சொல்லக்கூடிய டெமோக்ரட்டிசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சோம். அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்த சட்டங்கள் இங்கிலாந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருந்துச்சு. அது இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்திய மக்களுக்கு ஏற்புடையதா இல்லாம இருந்துச்சு. அப்படிங்கறனால சுதந்திர போராட்டத்துக்கு போதே நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சுட்டு தான் வந்தோம். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு நாட்டினுடைய அடிப்படையான சட்டம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ எதுக்காக நமக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு நோக்கத்துக்காக தேவைப்படுது அப்படின்னா அதாவது மாநிலங்கள் அனைத்தையுமே ஒன்றியமாக, தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ மாநிலங்களின் ஒன்றியமாகவும், ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா மத்திய அளவில் ஆட்சி செய்யறதுக்கும் மாகாண அளவில் மாநில அளவில் சட்டமன்றம் அமைச்சு ஆட்சி நடத்துவதற்காக இருந்தாலும் சரி, ஸோ அனைவருக்குமே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒன்றை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஸோ மெயினா ஒரு சமூகத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்பட்டதா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை திட்டங்களாகவும் சட்டங்களாகவும் செயல்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதுதான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 4 பகுதி 4ல டிபிஎஸ்பி, தட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் நெறிமுறை கொள்கை அல்லது கோட்பாடுகள் சொல்லக்கூடிய ஹெட்டிங் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்கிறதுக்காகவே நம்ம கான்ஸ்டியூஷன் வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். அதுதான் டிபிஎஸ்பி. அப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுடைய நோக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள், ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டு மக்களுக்கு சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படிங்கிறத வழங்குறதா இருந்தாலும் சரி, மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையிலான அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துமே கண்டிப்பா எழுதப்பட்ட ஒரு ஆவணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த வல்லுநர்கள் உணர்ந்தாங்க. அதனுடைய விளைவு தான் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது. ஸோ அப்போ நாட்டு மக்களுக்கான சட்டத்திட்டங்களை வரையறை செய்யறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரிட்டன் டாக்குமெண்ட் ஒன்று தேவை, அதுதான் கான்ஸ்டியூஷன். ஸோ திஸ் இஸ் வை வி நீட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பட் ஆனா இங்கிலாந்து போன்ற சில நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. which is also called as a distinct constitution அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த காலகட்ட நிறைய வழக்கங்கள், உடன்பாடுகள், வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றியமைக்கப்பட்டே இருந்தது. சோ இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத அன்றைய காலகட்டத்துக்கு தேவையான சட்டத்திட்டங்களை ஆவணங்கள் மூலியமா செயல்படுத்துறாங்க. பட் இந்தியா மாதிரியான டைவர்சிட்டிஸ், அதாவது பல தரப்பட்ட மக்கள்
மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படக்கூடிய ஒன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஃபியூச்சர். அப்ப மதச்சார்பின்மை செக்குலரிசம் அப்படின்னா எந்த ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இட் ட்ரீட்ஸ் ஆல் ரிலீஜன் ஈக்குவலி, அனைத்து மதங்களையும் சமமா மதிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்றோம். சப்போ ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது மதத்தை பின்பற்றுவோருக்கு ஆன ஒரு அரசாங்கமாக கருதப்படும். ஸோ இங்கிலீஷ்ல அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விச் இஸ் கால்ட் அஸ் அ தியோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதச்சார்புடைய ஒரு அரசு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான், வேட்டிக்கன் சிட்டி போன்றவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ தியோக்ரட்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகள் அனைத்து மதங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த மதமும் அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஸோ அதனாலேயே இந்தியா போன்ற நாடுகள் செக்குலர் கண்ட்ரிஸ், மதச்சார்பற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தேவை, ஒரு டீம் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லணும்னா வி கால் தம் as a கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் நிர்ணய சபை தான் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் செலக்ட் பண்ணியிருப்பாங்க? ஸோ மக்கள் பிரதிநிதிகள், தட் இஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மாகாணங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஸோ எல்லா மாகாணங்கள் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்வு செஞ்சிருப்பாங்க த்ரூ அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மூலியமாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அப்போ அனைத்து தரப்பட்ட மக்களும் நேரடியாக வாக்களிச்சாங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல். மக்களின் பிரதிநிதிகள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் சொல்லலாம். ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அரசியல் நிர்ணய சபை மூலியமாக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை மாகாணங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? The next one is பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் நத்திங் பட் ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஃபரண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சட்டமன்றங்கள்லயோ இல்ல நாடாளுமன்றங்கள்லயோ மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு ஆகும், ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் எந்த சட்டங்களை நிறைவேற்றுறதா இருந்தாலும் வாக்கெடுப்பு நடத்துறாங்க. ஆனா அந்த வாக்கெடுப்புல யார் வாக்களிக்கிறா? சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் வாக்களிக்கிறாங்க இல்லைங்களா? சோ அப்ப அது கிட்டத்தட்ட இன்டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக ஜனநாயகத்துக்கு வழிவகை செய்யுது. தட் மீன்ஸ் மக்கள் கிட்ட அதிகாரம் நேரடியா இல்லாம இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களின் பிரதிநிதிகள் கிட்ட அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. பட் ஆனா ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவங்க வாக்களிக்காம மறுபடியும் பீப்புள் கிட்டயே டெசிஷனை கொடுத்துருவாங்க. சோ எப்படி தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்களோ அதே மாதிரி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறத வாக்களிப்பாங்க. சோ இதுதான் நம்ம ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பொது வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லையும் ஏன்ஷியன்ட் கிரீக் போன்ற கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கு. சோ இந்தியா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்க இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மறைமுக மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடுகள்ல இது ஃபாலோ பண்ணக்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ இந்தியா போன்ற நாடுகள்ல அதிகாரம் மக்கள் தேர்தலில் வாக்களிக்கிறதோட சரி, ஆனா சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வாக்களிக்கிறது அந்தந்த உறுப்பினர்கள் தான். சோ அதனாலே இந்தியாவை இன்டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், ஒரு அரசியலமைப்புடைய அம்சங்கள். ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதம், ஜாதி, மொழி எதன் அடிப்படையிலும் பாகுபாடு இல்லாம ஓகேங்களா அனைவரும் ஏற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னும் அனைவருக்கும் பொதுவான சட்ட விதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதா எல்லா கான்ஸ்டியூஷன், அனைத்து நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய பேசிக்கான நோக்கமா இருக்கும். அதுல இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சரே என்ன அப்படின்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷனுக்குள்ளார நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டது. அதாவது மதச்சார்பின்மைங்கிறதுக்கான அர்த்தங்கள் கான்ஸ்டியூஷனுடைய நிறைய பகுதிகளை குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. பட் ஆனா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கான்ஸ்டியூஷன் எந்த இடத்துலயும் இல்லை. சோ அதுக்கான அர்த்த விளக்கம் அது எல்லாமே உள்ள இருந்துச்சு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இதுதான் செக்குலரிசம் அப்படிங்கிற உறுதியா சொல்றதுக்கான எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஸோ பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 1976 கொண்டு வந்த 46வது சட்ட திருத்தம் மூலியமா பிரியாம்பிள் முகவுரையில சோ இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா
இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிற டேர்முக்கு பதிலா ஸோ சாவரின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் சேஞ்சஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றுமை அப்படிங்கிறத மட்டும் சொற்றொடரை எடுத்துட்டு என்னன்னு மாத்திருப்பாங்கன்னா ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லாம ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டும் உள்ளுக்குள்ளார ஆட் ஆயிருக்கும். ஸோ 1976ல அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கறத போட்டு ஸோ அது மூலியமா இந்தியா ஒரு மதசார்பின்மையை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறத ஸோ வெளிப்படையாகவே முகவரி பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கான்ஸ்டியூஷனுடைய எல்லா இடங்கள்லையுமே எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ அதெல்லாம் எதுவும் இல்லாம அனைத்து மதங்களையுமே சமமா கருதுற மாதிரியான அம்சங்கள் அப்படிங்கிறது இடம் பிடிச்சதா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறத எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு யாரு தேவை? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறவங்க தேவை. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கேபினெட் மிஷன். அதாவது பிரிட்டன் நாடாளுமன்றத்தினுடைய கேபினெட் மினிஸ்டர் தலைமையிலான ஒரு குழுவினுடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. ஸோ பேஸ்ட் ஆன் த கேபினெட் மிஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா this was held on December 9 of 1946. டிசம்பர் 9 1946 அன்னைக்கு இதனுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த முதல் கூட்டம் அந்த அன்னைக்கு காலையில 11 மணிக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்கில கூடியது. ஸோ அந்த முதல் கூட்டத்தினுடைய முதற் கருப்பொருளே என்ன அப்படின்னா that is electing the temporary president of the constituent assembly. அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் அப்படிங்கிறதா அதனுடைய முக்கிய அம்சமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஆச்சாரியா கிருபாலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையிலேயே சீனியர் மோஸ்ட் மெம்பர் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை ஸோ ஹி பிகேம் டு எலெக்ட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஸோ டிசம்பர் 9 1946 அன்னைக்கு கூடின அந்த முதல் கூட்டத்துடைய அஜெண்டாவே டு எலெக்ட் த பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபைக்கான தலைவரை தேர்வு செய்தல். ஸோ அதை யார் முன்மொழிஞ்சிருப்பாங்க? ஆச்சாரிய கிருபாலினி அப்படிங்கிறவர் முன்மொழிஞ்சிருப்பாரு. அதன் அடிப்படையில் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் he was elected as the temporary president of the constituent assembly அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஸோ அப்படி இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா there were nearly totally 389 members. மொத்தம் 389 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க அரசியல் நிர்ணய சபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இதுல 296 உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா they were selected from the provinces மாகாணங்களில் இருந்தும் 93 members 93 உறுப்பினர்கள் they were selected from the princely states சமஸ்தானங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் 389 உறுப்பினர்கள், அதுல 296 பேர் மாகாணங்களில் இருந்தும் 93 பேர் சமஸ்தானங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 292 கொடுத்திருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா 296 ப்ராவின்சஸ்ல 292 ப்ராவின்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ப்ராவின்சஸ் ஆளுநருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற மாகாணங்களாகும். ரிமைனிங் 4 ப்ராவின்சஸ் பாத்தீங்க அப்படின்னா சீஃப் கமிஷனர் சொல்லக்கூடிய தலைமை ஆணையருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய மாகாணங்களிலும் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ 292ங்கிறது கவர்னர் ப்ராவின்ஸ், ஓகேங்களா. ரிமைனிங் 4 அப்படிங்கிறது சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். ஆனா ஓவராலா 296 ப்ராவின்சஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க மாகாணங்களிலிருந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. 93 மெம்பர்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ தோராயமா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதம் தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ யார் ஓட் பண்ணியிருப்பாங்க? இவங்களுக்கு எல்லாமே எல்லா மாகாணங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்க தான் மறைமுக தேர்தல் மூலியமா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லயும் ஹிந்து ரிலீஜன், இஸ்லாம், சீக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சமூகத்தினருக்கு இடையே மெயினா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஸோ இந்த ஹிந்து ரிலீஜன்ல இருக்கக்கூடியவங்களை ஜெனரல் கேட்டகரி அப்படின்னும் அது போக இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் சொல்லிட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் தோராயமா 1,00,000 மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத எப்போ அடாப்ட் பண்ணிருப்பாங்க, எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் ஆன் நவம்பர் 26 of 1949 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ டிசம்பர் 9 1946 அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 14ல பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது அனைத்து உறுப்பினர்களாலும் மறைமுக வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு நவம்பர் 26 1949 அன்னைக்கு அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை உறுப்பினர்கள் கடைசி அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ் 284 உறுப்பினர்கள். ஸோ அப்போ 389 உறுப்பினர்கள் முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம்
அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தாங்க. அதுல 284 உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா இந்த முதல் கடைசியா நவம்பர் 26, 1914 அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு பிரிக்கப்பட்டனால அந்த பாகிஸ்தானுக்கு உட்பட்ட மாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் சமஸ்தானத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் அரசியல் நிர்ணய சபையிலிருந்து விலகி இருப்பாங்க. அதனாலதான் கடைசியா 284 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி நவம்பர் 26, 1914 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதனாலேயே ஒவ்வொரு வருஷம் நவம்பர் 26 நம்ம என்ன டேவா அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா ஆஸ் கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு தினமா கடைபிடிக்கிறோம். அண்ட் ஃபைனலி Jan 24 of 1950 ஜனவரி 24, 1950 அன்னைக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினுடைய ஃபைனல் மீட்டிங், கடைசி கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ டிசம்பர் 9, 1946 அன்னைக்கு முதல் கூட்டம், ஜனவரி 24, 1950 அன்னைக்கு கடைசி கூட்டம் நடந்தது. அந்த கடைசி கூட்டத்தோட அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான பணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராகவும் தேர்வு செஞ்சிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் Jan 26 of 1950 ராஜேந்திர பிரசாத் became the first president of India. ஏன் அப்படின்னா அந்த Jan 26, 1950 அன்னைக்கு தான் ஸோ our constitution came into effect. ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ டிசம்பர் 9, 1946 அன்னைக்கு முதல் கூட்டம், நவம்பர் 26, 1949 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Jan 24, 1950 அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டம், Jan 26 of 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பாக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த 12 தொகுதிகள் என்னங்கிறத பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் தொகுதியும் ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் 12th வால்யூம் மட்டும் டேட்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா கான்ஸ்டியூஷன்னா என்ன, அது ஏன் தேவை, ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் மேக்கிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் கான்ஸ்டியூஷனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.